யாருடா நீ? என்ன உனக்கு தெரியாது? தெரிஞ்சுக்கிட்டேன். ஜகாவோட எடுப்பு. எதுக்குடா நீங்க வந்த? கடுப்ப கலப்பாத. அந்த எம்எல்ஏ எதுக்கு இங்க வந்துட்டு போறான்? எங்களுக்கு நீ எதிரின்னா அந்த எம்எல்ஏ உனக்கு எதிரியா தானே இருக்கணும். எதுக்கு? ஜகா வந்து உனக்கு எதிரி. அப்படி இருக்கும்போது அவன் தோஸ்த் மட்டும் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்? ஜகாவுக்கு எம்எல்ஏ மாதிரி பெரிய ஆளெல்லாம் தெரியுமா? வார்த்தைய மாத்தி பேசு. எம்எல்ஏவுக்கு எங்க அண்ணன் ஜகா மாதிரி பெரிய ஆளுங்க பழக்கொண்டான்னு மாத்தி பேசு. உங்க அண்ணா அவ்வளவு பெரிய ஆளா? இல்லையா பெண்ண? பல பேரோட பழகின ஜெகதீஸ்வரிய. அதாவது உன்னை என் மகனுக்கு கட்டி வச்சிராத, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டு அப்படின்னு பணத்தை கொடுத்து பிச்சை காட்டது யாரு? யாரு? அந்த எம்எல்ஏவும் அவன் மகனும் தான். என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற? சின்ன பிள்ளைங்க சட்டி போடாம தெருவுல நின்னா கூட பெத்தவங்களை பார்த்து திட்டுறவன் தான் எங்க அண்ணன் ஜகா. அவன் மேல போய் பொய் கேசு கொடுத்திருக்கியம்மா. நீ கெட்டு போனவன்னு சொன்னதே அந்த எம்எல்ஏவும் அவன் மகனும் தான். அவங்கள போய் உன் வீட்டுல உட்கார வச்சு உறவு கொண்டாடுறிய, நியாயமா? சொல்லுமா. நாமளே தேடிக்கிட்டத தலையெடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? இதோ பாரு, அநியாயத்தை எதிர்க்கணும். ஆனா அதுக்காக ஒரு பொண்ணு தான் கத்திய விலையா கொடுக்க கூடாதுமா. அக்கா, கண்ணி கழியாத பொண்ணு வேற எது வேணாலும் சொல்லலாம். தான் கத்திய இழந்ததாவா சொல்றது? ஏமா, இத பத்தி எல்லாம் மத்தவங்க விசாரிக்கும் போது நீ படுற பாடு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அவ செஞ்ச தப்பா, நான் செஞ்ச தப்பா, ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்கேன். ஏய், குழம்பாதம்மா. எதிர்காலத்தை நினைச்சு பாரு. எப்படி போனா நிம்மதி கிடைக்குமோ அந்த வழியில போ. எதுலயுமே ஜெயிச்சோங்கிறத விட எது எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்குமோ அதுதான் முக்கியம். என்ன சொல்றீங்க? உன் அப்பாவை இழந்து வாழ்க்கையும் இழந்து இப்படி இருக்கிறத பாக்கும்போது எனக்கும் அந்த மனவேதனை இருக்காடி. உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டனா? ஓ விஷயத்துல ஜகா எப்படி நடந்துகிட்டான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா அன்னைக்கு அவன் செஞ்சது தப்பே. எப்படி போனா எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்குமோ அந்த வழியில போ. என்னம்மா, சிட்டிங் எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? ஆமா, எம்எல்ஏவும் அவங்க மகனும் வரதட்சணை கேட்டதுனால தான் என் கல்யாணம் நின்னு போச்சு. அன்னைக்கு ஜகா என்ன? அது தப்பு சார். தப்பா சார்? அப்ப இந்த கேஸ் பெண்டிங்ல போடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்ஷன் எடுப்போம். ஏன்? எம்எல்ஏ மேல தப்பு இல்லன்னு மேயர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மேயர் எங்களை மேயர்த்துக்கா? சார், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நீ சொல்ல மாட்டோமா? ஐயோ, 2 டீ நீ சொல்லியா? தாய், உனக்கு சக்கரை வேண்டாமா? பால புடிச்சுக்கோ. நீங்க எஃப்ஐஆர் போடல, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஐயோ அம்மா, ஏ அத குடியா. காய்ச்சல விக்கெட். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. என்னம்மா நீ? பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. காலையில வந்து பாரு, எம்எல்ஏவும் அவங்க பையனும் 2 பேரும் உள்ள இருப்பாங்க. போதுமா? ஆள விடுமா? இப்பதான் சார் நீங்க ஆம்பளை. நான் வரேன் சார். அண்ணாஜி, உங்களை தானே ரொம்ப பயந்துடணும். எம்எல்ஏக்கு போன் பண்ணு. இந்த போலீஸ்காரன் யாருன்னு இனிமேல் ஜகாவும் ஜெகதீஸ்வரும் பார்க்கத்தான் போறான். ஹலோ, டேய், அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த எம்எல்ஏ மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பா? டேய், அந்த ஜகாவை கூப்பிட்டு அந்த ஜெகதீஸ்வரி உடனே தூக்கிட்டு வர சொல்லு. மறுபடியும் ஜகாவா? இப்பதான்டா ஜகாவே வேணும்.
அவன் அவளை தூக்கிட்டு வருவான். இந்த சித்தமங்கலம் முத்தம்மா அவ கதைய மொத்தமா முடிப்பா. பழி அவன் மேல விடும். ஜெகா, பேசிட்டு இருக்கா. அப்படியே வண்டி அடிச்சு போடா அண்ணே தூக்குங்க. ஹலோ மைக் 32 ஜெகதீஸ்வரி கடத்திட்டு போயிட்டு இருக்கா. உங்க ஏரியா வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் பிடிங்க. கேட்ச் இட். யோ, யார் யாரை தூக்கிட்டு போனா உனக்கு என்ன இருக்கு? உன் பாக்கெட் நிறைஞ்சதா? வேலையை பார்த்துட்டு போவியா ஐயால? போலீஸ் பேரே கெடுக்கிறானே. ஜெகா கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஜெகா வாங்காம அதை முடிச்சிருவான். இல்லம்மா, எனக்கு அவளுக்கும் ஒரு விளக்கு பைசல் ஆகாம இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா பைசல் பண்ணிடுவேன். தேங்க்யூ. விட்டதுனாலதான் பிரச்சனை. ஏண்டிய மேல ரேப் கேஸ் கொடுத்தேன். அப்படிங்களா எம்எல்ஏம்மா? நானும் என் பிள்ளையும் வரதட்சணை கேட்டதுனால்தான் இவ கல்யாணமே நின்னு போச்சான். டவுரி கேஸ்ல எங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி இவ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரி, பாவம் எம்எல்ஏவும் அவங்க பையனும் அப்பாவி, அவங்க மேல ஏண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்? இவங்கள அப்பாவி ஏன் வாழ்க்கை கெடுத்த மாதிரி இப்ப இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறாங்க. அப்படிங்களா எம்எல்ஏம்மா? என்னடா கேள்வி என்னையே கேட்டுட்டு இருக்க? நீ ஏதாவது பண்றதா இருந்தா பண்ணு, இல்ல நடைய கட்டு போ. இந்த நான் பண்ணிடுறேன். என்னடி பதுங்குற? வேண்டாம். இவ்வளவு வேகமா இருக்காளே, இது டேஞ்சர். அம்மாடி, இந்த ஆட்டத்துக்கெல்லாம் நான் வரல. ஆள விடு எம்எல்ஏமா, இது பெரிய கேஸா இருக்கும் போல. சாமியோ.